எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. வெயில் காலம் தொடர்ந்தாலும் அக்னி நட்சத்திரம் முடிந்திருக்கிறது. ஆனா இந்த வெயில் ஜூன் ஜூலை வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மத்தியில ஒரு இதமான வானிலைக்கு தயாராகி வருகிறது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம், புதுவை போன்ற பகுதிகள் இதற்கு தயாராகி வருகிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். வெயிலை பொறுத்த வரைக்கும் 2 முதல் 3 டிகிரி சில இடங்கள்ல அதிகரித்து காணப்படும் அப்படின்றது ஒரு பொதுவான இயல்பு அப்படின்னு பார்த்தாலும் கூட தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. அது ஏன் அப்படின்னா, குறிப்பாக வங்கக்கடல் பகுதியிலையும் அரபிக்கடல் பகுதியிலையும் இந்த சென்டர் பகுதியிலையும் மொத்தமாக ஒரு 4 நிகழ்வுகள் இருக்கிறது. நிகழ்வு அப்படின்னா நீங்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒவ்வொரு படிநிலைகளை, அதாவது ஒவ்வொரு உயரத்தில் 1.3 கிலோமீட்டரில் ஒரு தாழ்வு பகுதி இருக்கிறது. அதுக்கப்புறமா 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் அப்படின்னு 4 நிலைகளில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த முக்கோணம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இந்த பகுதிகளில் இங்கேருந்து இங்கே காற்று போகிறதும் சரி, இங்கே ஒரு தாழ்வு பகுதி உயரத்தில் நீடிக்கிறது அப்படின்றதும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ வானில் உயரத்தில் நீடிக்கக்கூடிய பல்வேறு காற்றினுடைய சுழற்சிகளின் காரணமாக இந்த மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தமிழகத்திற்கு மழை கிடைக்க போகிறது. மழை அப்படின்னா எங்கெங்க எப்போ அப்படின்றத பார்க்கலாம். தமிழகத்திற்கு 30ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதுல 30ஆம் தேதி 16 மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா, அரபிக்கடலிருந்து போகக்கூடிய காற்று, அதனை தடுக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை. இதனால மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேல இருந்து எங்க அப்படின்னா உதகமண்டலம், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கோவையா இருக்கட்டும், வால்பாறையா இருக்கட்டும், அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாகவே மழை அப்படின்றது அதிகரிக்க தொடங்கும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். மழையை பொறுத்தவரையில் கோவையில் மழை இருக்கும். கோவையை ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா கோவை ஒட்டிய பகுதிகள், பொள்ளாச்சி, இப்போ நம்ம பார்க்குறதே பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் மழை அப்படின்றத பார்க்குறோம். உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளில் மழை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்துடணும். கேரளா சைடு போனீங்கன்னா மூணாறு, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா திண்டுக்கல்லை ஒட்டி இருக்கக்கூடிய அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் போன்ற பகுதிகளில் மழை பெய்யும். எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி. அது மட்டும் இல்லை, சில மாவட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கு. எங்கெங்க அப்படின்னா திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி. அதாவது எப்பவுமே இங்க மழை பெய்யறப்போ இப்படி வரக்கூடிய காற்றால சேலம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளில் லேசான மழை இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி சில மாவட்டங்களில் இருக்கு. எங்க அப்படின்னா வட உள் மாவட்டங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த வழியாக வரக்கூடிய இந்த காற்றின் மூலமாக இங்கேயும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த பகுதிகளில் மழை, இங்கேயும் மழை அப்படின்னு ஒரு மழைக்கான சூழல் உருவாகி இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள் எங்க மழை பெய்ய போகுது அப்படின்றதை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எங்க மழை பெய்யும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையிலலாம் ஒரு இதமான வானிலை இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். அதன் பிறகு 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கேரளாவுடைய பகுதிகளில் மழை தொடங்கிவிடும். நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 நிகழ்வுகள் காரணமா ஒரு சுத்து போட்ட மாதிரி தமிழகம், கேரளா, புதுவை போன்ற பகுதிகளில் மழை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடுமுறை இருக்கலாம், மழைக்கு விடுமுறை இருக்காது. பார்த்தீங்க அப்படின்னா மதிய நேரத்துலலாம் கோவை ஒட்டிய பகுதிகளில் இதமான வானிலை இருக்கும். சில இடங்களில் லேசான மழையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே அதை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் வரை, மதுரை பாருங்களா, மதுரையில் லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் 2 மணிக்கு. ஸோ மாலைக்கு பிறகு உள்ள வரும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கடலோர பகுதிகளை தவிர மற்ற எல்லா இடங்கள், அதாவது சென்னை மற்றும் இதை ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களை தவிர டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலையும் மாலைக்குள்ள மழை பெய்வதற்கான சாதகமான சூழல்கள் இருக்கிறது. புதிதான மேகங்கள் உருவாக தொடங்கிவிடும். ஸோ அதனால ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை இருக்கலாம், மழைக்கு விடுமுறை இல்லை. அதை மனசுல வச்சு நீங்க பிளான் போட்டுக்கோங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா 31ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அப்படியே அந்த மேகங்கள்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா எங்க அப்படின்னா கடலூர் பக்கத்தில் லேசான மேகக்கூட்டங்கள் கரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 1ஆம் தேதி இயல்பான நிலை இருக்குமா அப்படின்னா, 1ஆம் தேதி எப்பயுமே காலையில் இயல்பாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மதியத்துக்கு மேலே மேகங்கள் உள்ள வரும். மத்திய மாவட்டங்களுக்கு மேலே, அதாவது திருச்சிக்கு மேலே மத்திய மாவட்டத்துக்கு மேலே மழைக்கான மேகங்கள் உருவாகி இருக்கிறத பார்க்குறோம். இந்த மேகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்புறமா அப்படியே சென்னை போன்ற பகுதிகளில், ஸோ சென்னைக்கு திங்கட்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெல்லூர் போன்ற ஆந்திராவுடைய பகுதிகள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில எல்லாம் திங்கட்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ திருப்பதி போகிறவங்களும் அதை மனசில் வச்சு திட்டமிடணும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவுடைய பகுதிகளுக்கும் தெற்கு ஆந்திராவுடைய பகுதிகளிலையும் இங்கெல்லாம் மழை இருக்கும். ஸோ தெலுங்கானாவுடைய பகுதிகளிலையும் மழைக்கான
வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையினுடைய நிலவரம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே காலையில லேசாக தான் இருக்கும், இதமாக இருக்கும். மதியம் ஒரு வெயில் வரும், வெயிலுக்கு அப்புறம் அப்படியே இதமான வானிலை மாறும், அப்படியே மழை வந்துவிடும். அதுதான் இந்த சீசன். பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு லேசாக வந்து காற்று உள்ளே வருகிறது. அப்படியே 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கெல்லாம் ஃபுல்லாகவே மேகக்கூட்டங்கள் உள்ளே வந்து விடுகிறது. இந்த ஒட்டுமொத்தமான பகுதிகள், அதாவது எங்கே அப்படின்னா கர்நாடகாவிலையும் மழை இருக்கும், ஆந்திராவிலையும் மழை இருக்கும், கேரளாவிலையும் மழை இருக்கும், புதுவையிலையும் மழை இருக்கும், தமிழகத்தில் பெரும்பாலும் மழை இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி 10 மணிக்கெல்லாம் அப்படியே விலகி போயிடும். கடலோர மாவட்டங்களில் அப்போது மழை அப்படின்றது மாலைக்கு பிறகாக, அதாவது மாலை வர, மதியத்திலிருந்து மாலை வர மத்திய மாவட்டங்கள், அதற்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் போவதாக நமக்கு இந்த கணிப்புகள் அப்படின்றது காட்டி கொண்டிருக்கிறது. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி வரை நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னாலும் கூட ஒரு 3 நாள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். திரும்ப புதன்கிழமை அதே மாதிரியான ஒரு சினாரியோ தான். ஸோ புதன்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துக்கு மேலே அப்படியே உள்ள மேகங்கள் வருகிறது. உள்ளே வரக்கூடிய மேகங்கள் பாருங்கள், நெல்லூரில் தொடங்கி திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், தருமபுரி, வேலூர், சென்னை அப்படின்னு ஒட்டுமொத்த பகுதிகளில் மாலை நேரத்தை ஆக்கிரமிக்க போகிறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு அந்த மேகங்கள் போயிடும். அப்போ நள்ளிரவு அது கரையை கடக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடலோர பகுதிகள், குறிப்பாக வந்து சென்னை போன்ற பகுதிகள், கடலூர் போன்ற பகுதிகளில் மழை அப்படின்றது இருக்கும். 4ஆம் தேதி நிலவரத்தை பார்த்தலாம். 4ஆம் தேதி கொஞ்சம் அது குறைஞ்சிரும் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ அது லாங் டைமில் பார்க்குறப்போ 30ஆம் தேதியிலேருந்து நம்ம 4ஆம் தேதி பார்க்குறப்போ அதோடைய கணிப்பு அப்படின்றது 4ஆம் தேதி வரை அதே போன்ற ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 5ஆம் தேதி அப்படி தான் இருக்கும். ஸோ 30, 31, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு 7 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த மாவட்டத்தில் மழை பெய்யும்னு சொல்ல முடியாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதுக்கப்புறம் உள்ள வரக்கூடிய காற்றால திருப்பூராக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் மழை பெய்யும். டெல்டா மாவட்டங்களையும் கடலோர வட மாவட்டங்கள்லையும் மாலைக்கு பிறகு மழை பெய்யும். மத்திய மாவட்டங்களையும் மழை இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு விடுமுறை கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ரெயின் கோட்டாக இருக்கட்டும், கொடையாக இருக்கட்டும், திரும்ப எடுத்து வைத்துக் கொள்வதற்கான காலமும் சூழலும் ஏற்பட்டிருக்கு. ஜாக்கிரதையா இருங்க.